மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊடகம் இன்னைக்கு ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த தொகுதியில நிக்கிறீங்கன்னு கேட்கறதாகவும், அதுல யார் யார் நிக்கிற மறுப்பு தெரிவிச்ச விஷயத்த இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து அண்ணாமலை மறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட் நியூஸ் இன்னைக்கு ஓடுறத எல்லாரும் கவனிச்சிருக்கலாம். ஆனா எந்த காலத்துல அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிக்கிற ஒரு, அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு எம்எல்ஏக்கு ஆசைப்படுற ஆளா? நினைச்சு பாருங்க எல்லாரும். அப்போ ஊடகத்துக்கு வந்து இது கரெக்டா ஒரு தெரிஞ்சிருக்கு. அதாவது திமுகவுக்கு இது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த விஷயத்த கையில எடுத்தோம்னா நாங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் முக்கியமான ரெண்டு விஷயத்த டைவெர்ட் பண்றதுக்காக தான். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டம் இருக்கு பாருங்க. அந்த திட்டத்துல சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. அது இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல உத்தரவு வந்திருக்கு, முதல்வர் பேர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கு, இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கு. இந்த நேரத்துல வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அண்ணாமலை அப்படின்னு தெரியும். அண்ணாமலை அந்த விஷயத்த கையில எடுத்தாருன்னா இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் நம்மளும் கூட சில விஷயத்த கூர்ந்து கவனிக்காம என்ன பண்றோம்னா, அண்ணாமலை எப்படி சட்டமன்ற தொகுதி கொடுக்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் மக்கள். ஆனா இந்த இடத்துல வந்து சட்டமன்ற ஒரு எம்எல்ஏக்கு ஆசைப்படுற ஆள் இல்லை. அதாவது அவங்க எல்லாம் அண்ணாமலை எல்லாம் ஆள பிறந்தவங்க. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எல்லாம் இங்க இருக்கிற பாஜகவுக்கே தெரியாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து மேலோட்டமா மேலிடத்துல கான்டாக்ட்ல தான் இருக்கே ஒழிய, ஏன்னா இங்க இருக்கிறது கூட அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லையோங்கிற சந்தேகம் கூட இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அரசியல்ல எல்லாரும் சொல்லுவாங்களே, நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது ஓபிஎஸ் சொன்னார் பாருங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதே பாருங்க, மூகா முத்து மரணத்துக்கு வந்து நான் வந்து முதல்வரை வந்து அதை ஒரு மாண்பு, நான் துக்க விசாரிக்க போறேன் அப்படின்னு வீட்டுக்கே போயிருக்கிறாரு. அங்க வாசல்ல இருந்து உதயநிதி அவர்கள் வரவேற்றதெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா எது எப்படியோ இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் போகணுமாங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு டைம் கேட்டிருந்தாரு. அதுவும் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒரு அரசு நிகழ்ச்சி, நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் வெளியிடுறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல போய் எனக்கு டைம் கொடுங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் இல்லைன்னு சொல்றதும், இவங்க வந்து அது கோவிச்சுட்டு வந்து வேற மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கை வேற அவர் விட்டிருந்தாரு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப ஊடகத்துல ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, செல்லூர் ராஜு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, பாவம் தானே அவரு, ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒரு அவர் அதுக்கு எதிர்த்து சொல்றாரு, இப்படி எல்லாம் நீங்க தரக்குறைவா பேசக்கூடாது, பாவம். ஏன்னா முன்னாள் முதல்வர் அவர்கள் அப்படின்ற மாதிரி. முன்னாள் முதல்வர் அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு வந்து சில விஷயங்கள் ஏன் இந்த மாதிரி ஊடகத்துல வர்ற மாதிரி நடந்துக்கிறாருன்ற கேள்விகளும் இங்க நிறைய பேர் உலாவிட்டு இருக்கு. ஏன்னா இது சீமான் மாதிரி தானேன்ற மாதிரி. ஏன்னா சீமான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சீமான் வந்து முதல்வர் பார்த்துட்டு வந்தார் பாருங்க. அதாவது இறந்த இடம் ஒரு இடம், இன்னொன்னு மறுநாள் புத்தக வெளியிட்டுன்னு சந்தோஷமா கொண்டாடிட்ட முதல்வர் ஸ்டாலின் வீட்டுல போய் துக்க விசாரிக்கிறேன் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அரசியல் வந்து ஏதோ ஒரு உள்நோக்க, அதாவது ஒரு கட்டமைப்பு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். ஏன்னா இன்னும் 8 மாசம் இருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து சில அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பாஜக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து அண்ணாமலை அவர்கள் அடிமட்டத்துல எல்லாம் நிறைய இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். இது பாஜகவுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுத்து ஊடகம் வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை மறுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கையில எடுத்தோம்னா நிறைய விஷயம் இன்னைக்கு பேசுறதுக்கு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வந்து நிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். ஆனா அது அந்த விஷயம் வந்து ஊடகத்துக்கு நல்லா தெரியும், இன்னும் திமுகவுக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க வந்து சில, ஏன்னா இங்க ஒரு ஊடகத்துல என்ன ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னா, அதாவது அவர் மறுத்துட்டார், அவர் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான், அவர் நிக்க மாட்டாருன்னா அது ஓகே, அது பிரச்சனை இல்லை, அவர் மறுப்பு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு இந்த சந்தேகம்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம எம்பி இப்ப வந்து நல்ல இந்த ஊடகத்துல நிறைய விஷயம் பாருங்க,
அதாவது நம்ம எம்பிக்கள் எல்லாம் நாடாளுமன்றத்துல ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட நம்மளோட தேசம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு கட்சி எதிர்க்கட்சி வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் கேட்கலாம், ஏன்னா மக்கள் சார்ந்த விஷயத்த பேசலாம், ஏதாவது மக்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணல அப்படின்னு போராடுறதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நாடுன்னு வரும்போது நாட்டுக்காக நம்மளோட ராணுவ வீரர்கள் சண்டையிட்டு நல்ல நாட்டையே காப்பாத்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதிர்க்கட்சிங்க வந்து நாட்டுக்காக நிக்காம இன்னும் கூட ஒரு கட்சியில நாங்க வரணும் இல்ல பதவிக்கு வரணுங்கிற ஒரு விஷயத்த வச்சு அந்த உலக நாடு, அதாவது எதிரிகிட்ட சண்டை போட்ட அந்த விஷயத்த கையில எடுத்துட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியோட நம்ம பிஜேபியோட சண்டை போடுறது வந்து இது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா அங்க கனிமொழி அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுறாங்க தெரியுமா? உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு அரசியல் தான் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு, நம்ம இந்தியாவிலேயும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கவின் மரணம் நல்லா யோசிச்சு பாருங்க. கவின் மரணத்துக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அதாவது ஆணவ படுகொலை அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய இதே கவின் அஜித் மரணத்துக்கு வந்து போலீஸ்ல வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நிறைய எந்த ஆட்சியிலும் எல்லா ஆட்சியிலையும் நானே முதல்வராக இருந்தாலும் கூட லாக்அப் டெத் எல்லாம் நடக்கதா செய்யும் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்ற மாதிரி, நம்ம ஒட்டுமொத்த அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாச்சு இல்ல, சிபிஐ கொடுத்தாச்சு இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல இதே கவின் மரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட தாயை அரெஸ்ட் பண்ணணும், சுர்ஜித்தோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணும், நிறைய விஷயத்த வைக்கிறாரு, இன்னைக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் இதுல வந்து ஏதாவது அரசியல் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. இன்னொரு விஷயம் இங்க கவனிக்கப்படணும். அந்த பெண், அந்த சுபாஷினிங்கிற பெண் வந்து ஒரு வீடியோ விட்டுருக்கு. அதுல வந்து நாங்க வந்து காதலிக்கிறோம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்பா கிட்ட நான் சொல்லல, ஆனா கொஞ்சம் 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் கவின் சொன்னதாகவும், அதனால நான் அப்பாவுக்கு சொல்லலைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா இந்த கவினோட அப்பா சொல்றாரு 7 வருஷமா அவங்க பழக்கம் இருக்கு, அதனால அந்த விஷயத்த அவர் ஓப்பனா வீடியோவில் வர்றதெல்லாம் நீங்க கவனிக்கலாம். ஏன் அந்த கவின் கொன்ன மாதிரி சுபாஷினியும் கொல்லுங்களே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, 7 வருஷமா அவங்க லவ் பண்ணி இருந்தாருங்கன்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலி வேதனை எல்லாம் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், அவன் கவினுக்கு அதாவது சுபாஷினிக்கு தெரியாமையே கவின் வந்து வெளியே போனதாகவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க தம்பி கூட்டிட்டு போனதாகவும் அவளுக்கு அந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவளுக்கு எவ்வளவு மன வேதனை இருந்திருக்கும். ஒருத்தர் அவனோட லவரை வந்து வெட்டி சாய்க்கிறாங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். உண்மையிலேயே நினைச்சேன்னா 7 வருஷமா லவ் பண்ணியிருந்தா இருந்தான்னா கவினோட அப்பாவுக்கு மருமகள் தானே அவ. அந்த மருமகளோட எண்ணத்தை வந்து புரிஞ்சுக்கலையோன்ற மாதிரி தான். அப்போ மருமகளை வந்து கொன்னுட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். என் பையனை கொன்ன மாதிரி அவளையும் கொல்லுங்க, ஏன்னா 7 வருஷமா என் பையன் கூட அவளும் படுத்திருக்கால அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசுறத நம்ம கவனிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க இன்னைக்கு. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? அதாவது அந்த பெண் சொல்றாங்க, எனக்கும் கவினுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு. அப்போ இந்த இடத்துல கவின் எதுக்காக கொல்லப்பட்ட என்ன ஏதுன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல. ஏன் சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் என்ன 7 வருஷமா பழக்கம், எதனால சண்டை வந்திருக்கும், எதனால பிரச்சனை வந்திருக்குங்கிறது வந்து இன்னைக்கு போலீஸ் ஆராய்வாங்க. ஆனா இவங்க வந்து எப்படி முடிவு பண்ணலாம் இங்க இந்த ஓட்டுக்காக? இப்ப நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பாடி எல்லாம் வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் தரப்புல போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கேன்னா. ஆனா நிறைய இதே அஜித் மரணத்திற்கு ஏன் நீங்க பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. எடுத்த உடனே இன்னைக்கு வந்து ஆணவ கொலை, ஜாதி அப்படின்னு எப்படி எதை வச்சு சொல்றீங்கன்ற மாதிரி இன்னைக்கு ஓட்டு. ஏன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்ன ஏது எல்லாமே நம்ம கவனிக்கணுமா இல்லையா? ஆனா இந்த இடத்துல வந்து அந்த பெண் தவறுன்ற மாதிரி சித்தரிக்கப்படுறது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது தான். என்ன ஏது எல்லாமே நமக்கு தெரியாது. நமக்கு அது ஜாதியில தான் நடந்திருக்கா, என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் போலீஸ் தரப்புல போகும். ஆனா இன்னைக்கு ஒரு தரப்பு மட்டும், இப்ப கவினுக்கு தான் நீதி வேண்டும், இந்த பெண்ணு வந்து ஏதோ ஒழியணும் அப்படின்ற மாதிரி குரல் நம்ம யாரும் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த வீடியோல நீங்க பார்த்திருக்கலாம், அந்த பெண் வந்து சொல்றதை நம்ம கவனிச்சிருக்கலாம். நாங்க 2 பேரும் நல்லா தான் விருப்பமா இருக்கோம், அப்பாவுக்கு வந்து கேட்கும்போது ஒரு 6 மாசம் இருன்னு இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் செட்டில் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதனால நான் சொல்லல, நல்லபடியா தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த பெண் எந்த ஒரு தவறுன்ற மாதிரி நமக்கு தெரியல.
ஆனா அந்த பையன் சுர்ஜித் எதுக்காக சண்டை நடந்துச்சு என்ன ஏதுன்னு அது போலீஸ் விசாரணையில வரும். ஆனா இதை அந்த இடத்துல திருமாவளவன் போய் இந்த மாதிரி ஒரு அரசியல் எடுத்தது உண்மையிலேயே திருமாவளவனுக்கு மக்கள் மத்தியில எல்லாருமே ஒரு மைனஸ் பாயிண்டா தான் நம்ம இருக்கோம். ஏன் அஜித்துக்கு போயிருக்கலாமே, அஜித்துக்கு ஏன் போகல நீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் இந்த மரணத்தை மட்டும் நீங்க கையில எடுக்கிறீங்க, அதை ஏன் கையில எடுக்கிறீங்க? அப்ப இங்க ஜாதியை தூண்டி விடுறது யாரு? ஜாதி பேரை வச்சு அரசியல் செய்யறது யாரு? இது மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இத்தனை விஷயமும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் சில விஷயங்கள்ல ஓடிட்டு இருக்கு. அதனால என்னன்னா அண்ணாமலை அவர்கள் இப்ப அவர் எல்லாருக்குமே தெரியும் தேசிய லெவல்ல அவருக்கு எப்படிப்பட்ட பொறுப்பு வரும் என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா திமுக வேணும்னே ஏதோ ஒரு விஷயத்த அவர் மறுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஊடகம் கையில எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அப்படித்தானே, அவருக்கு நாடாளுமன்றத்துல விருப்பம் இருக்கு, ஆனா ஆல்ரெடி அவர் நின்று இருக்கிறாரு. ஆனா இந்த தடவை சட்டமன்றத்துல அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாருன்ற செய்திகள். ஆனா அவர் ஏதோ எப்படி அவங்க கேட்டுருவாங்கன்ற மாதிரிதான். அவர் எப்படி அது கேட்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க இல்ல அவர் நிக்க மாட்டாருங்கிறத மறுப்புன்னு சொல்லி ஏதோ ஓட்டுறாங்களோன்ற செய்திகள் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த திசையை திருப்புறதுக்கு தான் இதை செய்யறாங்களோன்னு சந்தேகம் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு.